ஓம் சாந்தி. சிவ பகவானுடைய மகா வாக்கியம் 2/6/2025. மீட்டே பச்சே யாத் மே ரஹோ தோ தூர் ஹோத்தே பி சாத் மே ஹோ. இனிமையான குழந்தைகளே, நினைவில் நிலைத்திருங்கள், அப்போது தொலைவில் இருந்தாலும் கூடவே இருப்பீர்கள். யாத் சே சாத் கா பி அனுபவ் ஹோத்தா ஹே और விக்ரம் பி வினாஷ் ஹோத்தே ஹே. நினைவின் மூலமாக கூடவே இருக்கக்கூடிய அனுபவமும் ஏற்படும், விக்ரமமும் அழிகின்றது. கேள்வி: दूरादेशी बाप बच्चों को दूरादेशी बनाने के लिए कौन सा ज्ञान देते हैं? दूरादेशी பாபா குழந்தைங்களுக்கு தூராதேசி ஆகுவதற்கு என்ன ஒரு ஞானம் கொடுக்கின்றார்? பதில்: आत्मा कैसे चक्र में भिन्न भिन्न वर्णों में आती है, इसका ज्ञान दूरादेशी बाप ही देते हैं. ஆத்மா எப்படி சக்கரத்தோட சுழற்சியில விதவிதமான வர்ணங்களில் வருகிறது, அந்த ஞானத்தை தூராதேசி பாபா கொடுக்கறாரு. தும் ஜான்தே ஹோ அபி ஹம் பிராமன் வரன் கே ஹே. நீங்க தெரிஞ்சிட்டீங்க, இப்ப நாம பிராமண வர்ணத்துல இருக்கிறோம். இஸ்கே பெஹலே ஜப் ஜான் நஹீ தா தோ சூத்ர வரன் கேத்தே. இதுக்கு முன்னாடி எப்போ ஞானம் கிடைக்கலையோ சூத்ர வர்ணத்தில் இருந்தோம். உஸ்கே பேலே வைஷ்ய, அதுக்கு முன்னாடி வைஷ்யர்களாக இருந்தோம். दूर देश में रहने वाला बाप आकर ये दूरादेशी बनने का सारा ज्ञान बच्चों को देते हैं. தூர தேசத்தில் இருக்கக்கூடிய பாபா வந்து தூராதேசி ஆகுவதற்கான முழு ஞானத்தையும் குழந்தைங்களுக்கு கொடுக்கறாரு. பாடல்: जो पिया के साथ है. யார் தந்தையுடன் இருக்கிறார்களோ அவர்கள் காட்டில் மழை. ஓம் சாந்தி. जो ज्ञान के सागर के साथ है उसके लिए ज्ञान बरसात है. யார் ஞான கடல் கூடவே இருக்காங்க அவங்களுக்கு தான் ஞான மழை. தும் பாப் கே சாத் ஹோனா, நீங்கள்லாம் பாபா கூட தானே இருக்கீங்க. பல் விலாயத் மே ஹோ வ கஹாம் பி ஹோ சாத் ஹோ. நீங்கள் ஃபாரினில் கூட இருக்கலாம், ஆனால் பாபா கூட தான் இருக்கீங்க. याद तो रखते हो ना, நினைக்கிறீங்க தானே. जो भी बच्चे याद में रहते वो सदैव साथ में है. எந்த குழந்தைங்களாம் நினைவு செய்கிறாங்க அவங்க சதா கூடவே இருக்காங்க. याद में रहने से साथ रहते हैं और विक्रम विनाश होते हैं. நினைவில் நிலச்சிருக்கிறப்ப ஒன்று கூடவே இருக்கீங்க, அடுத்து விக்ரமம் அழியுது. फिर शुरू होता है विक्रमाजीत संवत. அதுக்கப்புறம் ஆரம்பமாகிறது விக்ரமாஜீத் ஆண்டு. फिर जब रावण राज्य होता है तब कहते हैं राजा विक्रम का संवत. பிறகு எப்போ ராவண ராஜ்யம் ஆரம்பமாகுதோ அப்போ என்ன சொல்லப்படுது? விக்ரம ராஜாவின் ஆண்டு. ஆஜ் பாபா एक छोटा सा प्रश्न पूछते. இன்னைக்கு பாபா ஒரு சின்னஞ்சிறு கேள்வி கேட்கிறார். सतयुग में देवता ये जानते हैं कि हम आदि सनातन देवी देवता धर्म के हैं. சத்யுகத்தில் தேவதைகளுக்கு நான் ஆதி சனார்த்தன தேவதா தர்மத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிறது தெரியுமா? தெரியுமா? जैसे तुम समझते हो हम हिंदू धर्म के हैं, कोई कहेंगे हम क्रिश्चियन धर्म के हैं, वैसे वहाँ देवताएं अपने को देवी देवता धर्म का समझते. எப்படி நீங்கள் இப்போ என்ன நினைக்கிறீங்க? நாங்கள் ஹிந்து தர்மம். அதே ஒரு கிறிஸ்துவர்கள் இருக்காங்கன்னா நாங்கள் கிறிஸ்துவ தர்மம் நினைக்கிறாங்க. அதே போல் தேவதைகளுக்கு அங்கே தெரியுமா நான் தேவதா தர்மம்னு? விசார் கி பாத் है ना, சிந்தனை பண்ண வேண்டிய விஷயம் தானே. वहाँ दूसरा कोई धर्म तो है नहीं जो समझे कि हम फलाने धर्म के. அங்கே மாற்று தர்மம் என்பதே கிடையாது. ஆகையால் நான் இந்த தர்மம் அப்படின்னு நினைக்கணுன்றதும் இல்லை. यहाँ बौद्ध धर्म है तो पहचान देने के लिए अलग अलग नाम रखे. இங்கே அநேக தர்மங்கள் இருக்கு, ஆகையால் அடையாளப்படுத்துறதுக்காக வெவ்வேறு பெயர்கள் வைக்கப்பட்டுள்ளது. वहाँ तो है ही एक धर्म, इसलिए कहने की दरकार नहीं रहती कि हम इस धर्म के हैं. அங்கே வேற தர்மமே கிடையாது, ஒரு தர்மம் தான். ஆகையால் நான் இந்த தர்மம் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. उसको पता भी नहीं है कि कोई धर्म होते हैं उनकी ही राजाई. அடுத்து தேவதைகளுக்கு இந்த விஷயமே தெரியாது தர்மம்னு ஒன்று இருக்குன்னு. ஏன்னா அவங்க ராஜ்யத்தில் இருப்பாங்க. अभी तुम जानते हो ऊंचते ऊंच शिव बाबा कौन है. இப்போ நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க உயர்ந்ததிலும் உயர்ந்த शिव बाबा யார். उनकी पूजा क्यों की जाती है, அவருக்கு ஏன் பூஜை செய்யப்படுது. अक्का आदि के फूल क्यों चढ़ाते.
ஏன் எருக்கம்பூவை போட்டு அர்ச்சனை பண்ணணும்? वो तो निराकार है ना, ஏன்னா அவர் நிராகாரம் தானே. कहते हैं नाम रूप से न्यारा है, परंतु नाम रूप से न्यारी कोई चीज तो होती नहीं. என்ன சொல்றாங்களா? பெயர் ரூபத்திலிருந்து தனிப்பட்டவர், ஆனா பெயர் ரூபத்திலிருந்து தனிப்பட்ட ஒரு பொருள் என்பதே கிடையாது. தப் கியா ஹே? அப்ப என்னவா இருக்காரு? ஜிஸ்கோ ஃபூல் ஆதி சடாத்தே, என்னவா இருக்கிறனால அவர் மேல பூ போட்டு அர்ச்சிக்கிறீங்க? பெலே பூஜா உன்கி ஓத்தியே, முதன்மையான பூஜை கூட அவருக்கு தான் நடக்குது. மந்திர் பி உன்கே பன்தே ஹே, ஆலயங்கள் கூட அவருக்கு தான் முதல்ல உருவாக்கப்படுது. क्योंकि भारत को और सारी दुनिया के बच्चों की सर्विस करते. ஏன்னா பாரதத்துக்கு மட்டுமல்லாது முழு உலகத்தில் இருக்க குழந்தைங்களுக்கும் ஒரு சேவா பண்ற. மனுஷியோக்கி சர்வீஸ் கி ஜாத்தி है ना, மனிதர்களுக்கு தான் சேவை செய்யப்படுகிறது. சாரா கேல் தோ பாத்தோ பர் பனா ஹுவா, முழு விளையாட்டும் 2 விஷயத்தை வச்சுதான் உருவாக்கப்பட்டிருக்கு. பாரத் கி ஹார் और பாரத் கி ஜீத், பாரதத்தினுடைய தோல்வி, பாரதத்தினுடைய வெற்றி. भारत में सत्युग आदि के समय पवित्र धर्म था, इस समय है अपवित्र धर्म. பாரதத்துல சத்யுகத்தினுடைய ஆதியில பவித்திர தர்மம், அந்த காலத்துல. இப்போ अपवित्र धर्मम. अपवित्रता के कारण अपने को देवता नहीं कह सकते, फिर श्री श्री नाम भी रखा देते हैं. अपवित्रமா இருக்கிற காரணத்தினால தன்னை தேவதான்னு சொல்ல முடியல, ஆனாலும் ஸ்ரீ ஸ்ரீன்ற பேர் மட்டும் வச்சுக்கிறாங்க. லேக்கின் ஸ்ரீ மானா சிரேஷ்ட, ஆனா ஸ்ரீ என்றாலே சிரேஷ்டம், உயர்ந்தவர்கள். சிரேஷ்ட கஹாஹி ஜாத்தா ஹே பவித்திர தேவதாவுங்கோ, சிரேஷ்டமானவர்கள்னு பவித்திர தேவதைகளை தான் சொல்லப்படுது. ஸ்ரீமத் பகவான் வாச் கஹா ஜாத்தா ஹேனா, ஸ்ரீமத் பகவானோட மகா வாக்கியம் தானே சொல்லப்பட்டிருக்கு. அப ஸ்ரீ கோன் டேரே, அப்ப ஸ்ரீ என்றால் யார்? जो बाप के सम्मुख सुनकर श्री बनते हैं, या जिन्होंने अपने को श्री श्री कहलाया है. யார் பாபாட்ட நேரடியா கேட்டு தன்னை உயர்ந்தவங்களை ஆக்கிக்கிறாங்களோ அவங்களா, அல்லது சும்மா தன்னையவே ஸ்ரீ ஸ்ரீன்னு சொல்லிக்கிறாங்களே அவங்களா? பாப் கே கர்த்தவிய பர் ஜோ நாம் படே ஹே वो भी अपने ऊपर रखा दिया. பாபாவுக்கு கடமைகளை வச்சு பெயர் சொல்லப்பட்டிருக்கு, அந்த பெயரையும் தன் மேல வச்சுக்கிறாங்க உலகத்துல இருக்கிறவங்க. தும் கிஸ்கே ஹாத் கா நெய் காத்தே ஹோ தோ கேத்தே ஹம் அச்சூத்தே கியா, நீங்க யார் கையிலையும் சாப்பிட்றதில்ல, அப்ப என்ன கேட்குறாங்க? என்ன நாங்களாம் தீண்டத்தகாதவர்களா என்ன? அரே தும் குதுஹி கேத்தே ஹோனா, அவங்கள்ட்ட என்ன சொல்லணுமா? நீங்க உங்களை அப்படிதானே சொல்றீங்க. பதீத்தோ சப் ஏனா, எல்லாம் பதீத்தம்னு தானே சொல்றீங்க. தும் கேத்தே பி ஹோம் பதீத்தே தேவதாய் பாவனே தோ பதீத் கோ கியா கஹேங், நீங்க தானே சொல்றீங்க தேவதைகள்லாம் தூய்மையானவங்க, நாங்கெல்லாம் பதீத்தமானவங்க. அப்ப பதீத்தமானவங்களை என்னன்னு சொல்றது? காயன் ஹேனா அமிர்த் சோடு விஷ் காகே கோ காய், உலகத்துல கூட என்ன சொல்லியிருக்காங்க? அமிர்தத்தை விட்டுட்டு விஷத்தை போய் குடிச்சாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. விஷ் தோ கராபேனா, விஷம் மோசமானது தானே. अब तुम बच्चे बाप के पास आते हो तो तुम्हारी दिल में कितनी खुशी रहनी चाहिए. இப்ப நீங்க குழந்தைங்க பாபாட்ட வந்திருக்கீங்க, அப்போ உங்க உள்ளத்துல எவ்வளோ குஷி இருக்கணும். ஆகே யாத்ரா பர் ஜாத்தே தே தோ தில் மே கியா ஆத்தா தா, முன்னாடி யாத்திரைக்கு போறப்போ உங்க மனசுல என்ன தோணுச்சு? அபி கர்பார் சோடு யஹா ஆத்தே தோ கியா கயாலத் ஆத்தே, இப்ப வீடு வாசல்லாம் விட்டுட்டு இங்கே வர்றீங்க, அப்போ உங்க மனசுல என்ன சிந்தனை வருது? ஹம் பாப் தாதா கே பாஸ் சாத்தே, நாங்க பாப் தாதாட்ட போறோம். बाप ने ये भी समझाया है मुझे सिर्फ शिव बाबा कहते हैं और जिसमें प्रवेश किया है वो है ब्रह्मा. பாபா இதையும் புரிய வச்சிருக்கார், என்னை சிவ பாபான்னு சொல்றீங்க, நான் யாருக்குள்ள பிரவேஷ் ஆகிறேனோ அவர்தான் பிரம்மா. தும் லாட்லே பச்சே ஹோ பச்சோ கோ நூரே ரத்தன் கா ஜாத்தா, நீங்கெல்லாம் செல்லமான குழந்தைங்க, உங்களை தான் கண்ணின் மணிகள்னு சொல்லப்படுது. பாப் கேத்தே ஹே நூரே ரத்தன், பாபாவே உங்களை பார்த்து என்ன சொல்றாரு? கண்மணியேன்னு சொல்றார். தும்கோ அப்னா பனாயா ஹே தோ தும்பி ஹமாரே ஹுயேனா, உங்களை என்னுடையவர் ஆக்கிட்டேன் நான், அப்ப நீங்க யாரு? எனக்கு சொந்தமாயிட்டீங்கல்லன்றார் பாபா. அச்சா, நல்லது. தாரணைக்கான சாரம், ஜீத்தே ஜி தேக அபிமான் சே கல்னே கா புருஷாரத் கர்னா ஹே, வாழ்ந்து கொண்டே தேக அபிமானத்திலிருந்து உறைந்து போவதற்கு புருஷார்த்தம் செய்யுங்கள். இஸ் புராணி ஜுத்தி மே ஜராபி மமத்வ ந ரஹே, இந்த பழைய செருப்பில் சிறிதளவு கூட மோகம் இருக்க வேண்டாம். 2வது பாயிண்ட், சச்சா பிராமன் பன்
कीड़ों पर ज्ञान की बूंबों कर उन्हें आप समान ब्राह्मण बनाना. உண்மையான பிராமணனாகி புழுக்களை ஞானத்தால் ஊதி ஊதி தனக்கு சமம் அவர்களை பிராமணனாக்குங்கள். वरदान. अमृत वेले का महत्व जानकर खुले भंडार से अपनी झोली भरपूर करने वाले तकदीरवान भव. அமிர்த வேளையின் மகத்துவத்தை தெரிந்து கொண்டு திறந்து கிடக்கும் பொக்கிஷத்திலிருந்து தன்னுடைய பையை நிறைத்து கொள்ளக்கூடிய அதிர்ஷ்டசாலி பவ. अमृत वेले वरदाता भाग्य विदाता से जो तकदीर की रेखा खींचवाने चाहो खींचवा लो, क्योंकि उस समय बोले भगवान के रूप में लवफुल है, इसलिए मालिक बनो और अधिकार लो. अमृत வேலையில வரதாத்தா பாக்ய விதாத்தாட்ட இருந்து அதிர்ஷ்ட ரேகையை எவ்வளோ உருவாக்கணுமோ வரைஞ்சிக்கலாம். ஏன்னா அந்த நேரம் கள்ளம் கபடமில்லாத பகவான் லவ்ஃபுல்லாக இருக்காரு. மேலும் நீங்கள் எஜமான நைட்டு உங்கள் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. खजाने पर कोई ताला चाबी नहीं है. இந்த பொக்கிஷத்தில் பூட்டும் கிடையாது, சாவியும் கிடையாது. उस समय सिर्फ माया के बहानेबाजी को छोड़ एक संकल्प करो, मैं जो भी हूँ जैसी भी हूँ आपकी हूँ. அந்த நேரம் மாயாவுடைய சாக்கு போக்கை மட்டும் விட்டுட்டு ஒரே ஒரு சங்கல்பம் மட்டும் பண்ணுங்க. நான் யாராக இருந்தாலும் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் உங்களுடையவன். मन बुद्धि बाप के हवाले कर तख्त नशीन बन जाओ. மனம் புத்திய பாபாட்ட ஒப்படைச்சு சிம்மாசனதாரி ஆயிடுங்க. तो बाप के सर्व खजाने अपने खजाने अनुभव होंगे. அப்போ பாபாவுடைய எல்லா பொக்கிஷமும் தன்னுடைய பொக்கிஷம்னு அனுபவமாகும். स्लोगन. सेवा में यदि स्वार्थ मिक्स है तो सफलता भी मिक्स हो जाएगी, इसलिए निस्वार्थ सेवादारी बनो. சேவையில் சுயநலம் ஒருவேளை கலந்து விட்டால் வெற்றியும் கலப்படமாகிவிடும். எனவே சுயநலமற்ற சேவாதாரி ஆகுங்கள். அவ்யக்த சமிக்கை. ஆத்மீக ஸ்திதியில் இருப்பதற்கு அபியாசம் செய்யுங்கள். உள்நோக்கு முகமுடையவராக ஆகுங்கள். ஆத்ம அபிமானி ஆகுவதற்கான புருஷார்த்தம் செய்வதே இல்லை அப்படின்னு எந்த பிராமணர்களும் இருக்கவே முடியாது. ஆனால் நிரந்தர ஆத்ம அபிமானி. அதன் மூலமாகவே கர்ம இந்திரியங்கள் மீது சம்பூர்ண வெற்றி ஏற்படும். ஒவ்வொரு கர்ம இந்திரியமும் சதோப்பிரதானமாக ஸ்வச்சமாக ஆக வேண்டும். தேகத்தினுடைய பழைய சன்ஸ்காரங்கள் மற்றும் சம்பந்தங்களிலிருந்து சம்பூர்ண மர்ஜீவா ஆகுங்கள். இதற்காக உள்நோக்கு முகமுடையவராக ஆகுங்கள். இந்த புருஷார்த்தத்தால் மட்டுமே நம்பர் கிடைக்கும். ஓம் சாந்தி.